புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சக்கரை ஒரு நோயே கிடையாது. இவைகள் நோய்கள் என்று நம்மில் பயம் காட்டி திணிக்கப்பட்டவை. அதாவது உங்களுக்கு இன்சுலின் சுரக்கலைன்னா இன்சுலின் எந்த உறுப்பு சுரக்கணும் அந்த உறுப்பை இன்சுலின் சுரக்க வைக்க இதுவரை என்ன பண்ணுனீங்க? நீங்க வேக வேகமா உணவு அருந்தி, ஜீரணமாகாத பொருளை உணவு அருந்தி, வேக வைக்காத பொருளை உணவு அருந்தி, சவிக்காம உணவு அருந்தி, அது எல்லாமே என்ன ஆகுது? உங்களோட குடல்ல போய் கழிவுகளாக தேங்குது. நம்ம உடம்புல கெட்டது கட்டக்கூடாது. அந்த கெட்டக்கூடாம இருக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை முறைகளும் வாழ்க்கை உண்ணும் முறைகளையும் மாற்றணும். உண்ணும் பழக்கத்தையும் உண்ணும் விதத்தையும் சமைக்கும் விதத்தையும் மாற்றினா ஒரு 2-3 மாதங்களில் இந்த சர்க்கரை நோயிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஹெல்த் கேஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேச்சுரோபதினா என்னன்னு கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நேச்சுரோபதி மூலயமா நம்ம சில வகையான நோய்களை எப்படி சரி பண்ணலாம் பார்க்கலாம். சக்கரை 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 அது என்னங்க சக்கரை? சக்கரைலாம் ஒரு நோயா? சிலருக்கு கீழே இறங்கியிருக்குன்றாங்க, சிலருக்கு மேலே போயிருக்குன்றாங்க. சக்கரை வந்தால் காலை எடுக்கணும், சக்கரை வந்தால் கிட்னி போயிடும், சக்கரை வந்தால் எனக்கு ஸ்ட்ரோக் வரும், சக்கரை வந்தால் பலவிதமான நோய்கள் வந்துகிட்டே போயிட்டுன்னு அது பாட்டுக்கு அடிக்கிட்டே போயிடலாம். இருக்கிற 4448 நோய்களும் வருன்றாங்க. இது எப்படி வரும்? ஆக்சுவலி இது என்னது? இது நோய் தானா? இல்லைனா எல்லாரும் ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பிடிச்சி அந்த காலத்துக்கு தகுந்த போல் நம்மளை ஏமாற்றுறாங்களா? ஒன்றுமே புரியலையே. நிறையா மக்கள் கன்ஃபியூஸ்லேயே வாழ்ந்துட்டுருக்கான். அந்த கன்ஃபியூஸ்னாலே அவன் பித்தம் தலைக்கு ஏறி பாதி சைக்கோசோமேட்டிக்காக அலையுதுங்க. இந்த 80s 90s கிட்ஸும் இப்போ 2K கிட்ஸும் வந்துடுச்சு அந்த வரிசையில். அப்போனா இந்த 80க்கு அப்புறமா இருக்கிற பிறந்த மக்கள் தானே அதிகம் பயப்படுகிறார்கள். அதுக்காக 60ல் பிறந்தவங்களாம் பயப்படலைன்னு சொல்லலை. புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சக்கரை ஒரு நோயே கிடையாது. இவைகள் நோய்கள் என்று நம்மில் பயம் காட்டி திணிக்கப்பட்டவை. நம்ம மனுஷனாக பிறந்தா நம்ம உடம்புல ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். இந்த சக்கரைன்றாங்களாம்மா, அப்படின்னா என்னம்மா? பேசிக்காக உங்களுக்கு இன்சுலின் சுரக்கலைன்னு சொல்கிறாங்க. இந்த இன்சுலினை சுரக்க வைக்க வேண்டியதானம்மா நீங்கள்? இந்த இன்சுலினை சுரக்க வைக்காமல் உங்கள் ரத்தத்தை செக் பண்ணுறீங்க. இந்த ரத்தத்தில் உங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்னு செக் பண்ணுறீங்கம்மா. இன்சுலினுக்கு அதுக்கு என்னம்மா சம்மந்தம் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ரத்தத்தில் நமக்கு இன்சுலின் இல்லாததுனால நமக்கு குளுக்கோஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டாங்க. கரெக்டு தான் அவங்க சொன்னது. அப்போனா அந்த ரத்தத்தில் அந்த இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இதுவரை இந்த 60 ஆண்டுகளாக? கண்ட்ரோல் பண்ணணும். நான் அதை சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகும், நான் இதை சாப்பிட்டா கண்ட்ரோல் ஆகணும், இதை குடித்தா கண்ட்ரோல் ஆகணும். கண்ட்ரோல் பண்ணி என்னம்மா பண்ண போகிறீங்க? வாழ்க்கையில் எதையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமாம்மா? கண்ட்ரோல் பண்ணால் அது பின்னாடி பூத ரகமாக உங்களுக்கு வெடிக்குமா? தெரியாதா உங்களுக்கு? ஏன் சப்ரஸ் பண்ணணும், கண்ட்ரோலில் வரணும், சமனாக ஆகணும்னு நினைக்கிறீங்க? இது அந்த இன்சுலின் சுரக்க வைக்கணும்ல உடம்புல. அந்த இன்சுலினை சுரக்க வைக்காமல் வெளியே இருந்து ஒரு மருந்து மாத்திரைகள் ட்ரக்னா என்ன? போதை எடுத்துக்கிறீங்க. போதை நம்ம ரத்தத்தில் எந்த இடத்துல சேர்ந்தாலும் அந்த போதை இருக்கிற வரை அது நிலை தடுமாறி காட்டும். அதுதான் காட்டுது. அந்த போதை ரத்தத்தில் விட்டு இறங்கின உடனே திருப்பி பிளட்டு அதே பேராமீட்டர்ஸ்க்கு வந்துடுது. உடனே திருப்பி எனக்கு ஏறிச்சின்னு நினைக்கிறீங்க. இது எல்லாமே மறைக்கப்படுது. அப்போனா அந்த போதை ஏற்றின உடனே அந்த அதிகப்படியான சர்க்கரை எங்கே போச்சு உங்கள் உடம்புல? அவைகள் இறந்து போய் கட்டியான ரத்தமாக உங்கள் உடம்புல தானம்மா தேங்கும், வெளியே வருமா? இது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு இன்சுலின் சுரக்கலைன்னா இன்சுலின் எந்த உறுப்பு சுரக்கணும் அந்த உறுப்பை இன்சுலின் சுரக்க வைக்க இதுவரை என்ன பண்ணினீங்க? 4வது பாட புத்தகத்துலேயும் 6வது பாட புத்தகத்துலேயும் பேங்க்ரியாஸ் இன்சுலின் சுரக்கொண்டு தெளிவாக கொடுத்துருக்கான். அப்போனா அந்த பேங்க்ரியாஸ்க்கு ஏன் ஆற்றல் இல்லை? அந்த பேங்க்ரியாஸ்க்கு ஏன் ஆற்றல் கம்மியாச்சு? அதை புரிஞ்சுக்கணும்ல. அப்போனா பேங்க்ரியாஸ்ன்ற ஒரு உறுப்புக்கு உங்களுக்கு ஆற்றல் போகலை, பிராணம் போகலை, ரத்த ஓட்டம் போகல, சீ போகல, எனர்ஜி போகல, எது வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம். அது போக வைக்கிறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? The way you sit, the way you consume your food really matters. அதுக்கு என்ன பண்ணலாம்? பேங்க்ரியாஸ் எங்கே இருக்குது? பேசிக்காக உங்கம்மா நம்ம T8 T10 இங்கே இருக்கும். இந்த ரிப்பு கேஜ் கீழே
லிவருக்கு பக்கத்தில் இருக்கும். இப்போது இந்த இடம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே பெண்டாக இருக்குமா? இங்கே இடம் பெண்டாக இப்படி தான் இருப்பாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணணும்ல. இது உங்கள் உடம்பு. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி ஓட்டுற பைக்கும், இன்றைக்கி நீங்கள் உட்கார்ற விதமும், நீங்கள் போடுற செருப்பும் தான் காரணம். இதுக்கெல்லாம் ஃப்ளாட் செருப்பு போட்டிருக்கவங்களுக்கு இது வராது கண்டிப்பாக. அப்போனா த வே வி லிவ், யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். அதனால தான் சொல்லிட்டாங்க லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் டிஸார்டர்னு. அப்போனா நீங்கள் வாழ்ந்த முறை தவறுமா? அந்த முறை எத்தனை வயசு வரை நீங்கள் நல்லா இருந்தீங்களோ அந்த வயசில் எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படி வாழுங்க. நம்ம அப்படி வாழ்கிறது கிடையாது. நமக்கு டைம் இல்லை. டைம் இல்லாதனால நம்ம வாழ்க்கையை மாற்றி வாழ ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்று, த வே யூ கன்சியூம் யுவர் ஃபுட்டு. சாப்பாடு இரண்டாம் பட்சம். நீங்கள் வேகமாக உணவு அருந்தி, ஜீரணமாகாத பொருளை உணவு அருந்தி, வேக வைக்காத பொருளை உணவு அருந்தி, சவிக்காமல் உணவு அருந்தி, அது எல்லாமே என்ன ஆகுது? உங்களோட குடலில் போய் கழிவுகளாக தேங்குது. நமக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது அதிகமானது ஜீரணமாகி மலமாக ஃபீக்கலாக வெளியே வரும். ஆனால் அந்த ஃபீக்கல் கூட உங்களுக்கு வராமல் உங்கள் குடல்லே அந்த ஃபீக்கல் கெட்டியாக தேங்குவதனால், அதாவது நம்ம உண்ட உணவு 2 நாளில் வெளியே வரணும் ஜீரணமாகி. அது ஜீரணமாகி வெளியே 2 நாளில் வெளியே வரலைன்னா அது குடலுக்குள்ளே தேங்கிக்கும். அது குடலுக்குள்ளே தேங்கின அந்த ஃபீக்கல் மேட்ரை நம்ம உடம்புலேருந்து வெளியே தள்ளுறதுக்கு உங்கள் உடம்புலேருந்து ஒரு உந்துதல் சக்தி தேவையில்லாமா? நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினால் அந்த உங்கள் உடம்புலேருந்து சில கெட்டது டெட் செல்னு சொல்லுவோம். அந்த டெட் செல் உடம்பு விட்டு வெளியே வர்றதுக்கு உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு உந்துதல் சக்தியை உயர்த்துது. அப்போனா அது உயர்த்தும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சக்கரை ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் நார்மலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதை நார்மலைஸ் பண்ணுறனால அந்த உந்துதல் சக்தி உடம்புலேருந்து கம்மி ஆகுது. அப்போது அது வெளியே எந்த ஒரு பொருளை வெளியே தள்ளணும்னு முற்படுமோ அதை தடுத்து நிப்பாட்டுற போல் நிப்பாட்டுறீங்க. இது 1 நாள் 2 நாள் தடுக்கலை. இந்த சக்கரை வியாதிக்கு மருந்து எடுக்கிறீங்க, யாராவது ஒரு மருத்துவர் சொல்லி, ஒரு மருத்துவ முறைகள் சொல்லி எடுக்கிறீங்க. ஆனால் எந்த ஒரு மருத்துவரும் சரி, எந்த ஒரு மருத்துவ முறையும் சரி தவறு பண்ணுறது கிடையாது. அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க மாத்திரை, அம்மா இதை தற்சமயம் இந்த நேரத்துக்கு மட்டும் தான் எடுக்கணும், பின்னாடி உங்கள் வாழ்க்கை முறைகள் தான் மாற்றணும்னு சொல்கிறாங்க. அப்போனா தவறு யார் கையில்? நம்ம கையில் தான். நீங்கள் மாற்றாமல் அவர்கிட்ட போனால் அதை அவர்கிட்ட அதை சமன்படுத்துகிற நீங்களே என்னென்னமோ நினச்சி அந்த நோயை உள்ளே சப்ரஸ் பண்ணுறீங்க. முதல் இது உங்கள் மலக்கட்டுகளாக கட்டுது, அடுத்தது மூத்திரக்கட்டுகளாக கட்டுது, அடுத்தது இரத்தக்கட்டுகளாக கட்டுது. இப்படியே கட்ட உங்களுக்கு பிற நோய்கள் வருமா வராதா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போனா நம்ம உடம்புல கெட்டது கட்டக்கூடாது. அந்த கெட்டக்கூடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை முறைகளும் வாழ்க்கை உண்ணும் முறைகளையும் மாற்றணும். அப்போனா அது கெட்டினது வெளியே வர்றதுக்காக ரைஸ் ஆகுது. அந்த ரைஸ் ஆகிறது நீங்கள் சப்ரஸ் பண்ணுறீங்க, அது உடம்புக்குள்ளேயே கெட்டுது. அது எந்தெந்த உறுப்பு பக்கத்தில் கெட்டுதோ அந்தந்த உறுப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருது. அதை பல வியாதின்னு சொல்லிக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் சேர்றதை பொறுத்து அந்தந்த வியாதி. அப்போனா அந்த சக்கரை ஏறுற சக்கரை அந்த வேலையை செய்ய நீங்கள் முற்படலை. அப்போனா அது அந்த வேலையை செய்கிறதுக்காக சக்கரை ஏறிச்சுல்ல, அது கூடயும் அது ஏன் கெட்டிச்சு அந்த மலம், அதுக்கு நம்ம என்ன தவறு செஞ்சோம்? அந்த பெருங்குடலுக்கும் அந்த வயிற்றுக்கும் சிறுகுடலுக்கும் போகிற இரத்த நாளங்களை நம்ம ரத்தம் போலிய மூளையிலேருந்து போகிற கமாண்டு போகணுமே, அது போகாதனால தானே அது கெட்டிருக்கு. அப்போனா அந்த இடத்துல நம்ம முதுகுத்தண்டு வடத்தில் இருக்கிற ஜவ்வுகள் தேஞ்சி அந்த இரத்த நாரத்தை இடிக்குமா, இடிச்சிருக்காதா? இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த உறுப்புக்கு அந்த ஆற்றல் போகலை. அந்த ஆற்றல் போகாதனால நம்ம பேங்க்ரியாஸ்க்கு போக வேண்டிய நரம்பு பாதை தடைப்பட்டிருக்கனால பேங்க்ரியாஸ்க்கு ஆற்றல் கம்மியாயிடுச்சு. இந்த இடத்துல போக வேண்டிய நரம்பு, இதனால் பேங்க்ரியாஸால் இன்சுலின் சுரக்க முடியல. நீங்கள் நிமிர்ந்து உட்காந்து கொஞ்சம் இந்த ட்விஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2-3 மாதம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணிங்கன்னா இன்சுலின் சுரக்குமா சுரக்காதா? இதுதான் தீர்வு. சக்கரை நோய்க்கு தீர்வு
நீங்கள் உண்ணும் பழக்கத்தை மாற்றணும், உங்கள் எக்ஸசைஸ் பேட்டர்னை மாற்றணும். நம்ம என்ன சாப்பிடலாம்? வெந்தது வேக வச்சது அவைய வச்சு தான் சாப்பிடணும். வடித்த சாதத்தை தான் சாப்பிடணும். யாரும் சாதத்தை வடித்து சாப்பிட்றது கிடையாது. அரிசியில் இருக்கிற மிதம் மிஞ்சிய ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு கஞ்சி தண்ணியில் வெளியே வரும். அந்த கஞ்சி தண்ணியை நம்ம குடித்தா ஜீரணம் ஆகாதுன்னு அந்த கழனி தண்ணியை நம்ம டொமஸ்டிக் அனிமல்ஸ் கொடுப்போம். அப்போனா அந்த கஞ்சி தண்ணியோட சேர்த்த அரிசிகள் நீங்கள் குக்கரில் சாப்பிடும்போது அந்த ஜீரணம் ஆக முடியாத கஞ்சி உங்கள் அரிசியோடு உள்ளே போகும்போது சின்ன வயசுலலாம் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. ஒரு 20-25 சாப்பிட்றீங்க, உங்களுக்கு அந்த ஜீரண மண்டலமே உங்களுக்கு பம்பிங் ரேஷியோவே கம்மியாகும். அப்போனா உண்ணும் பழக்கத்தையும் உண்ணும் விதத்தையும் சமைக்கும் விதத்தையும் மாற்றினா ஒரு 2-3 மாதங்களில் இந்த சர்க்கரை நோயிலேருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். எங்கள் நேச்சுரோபதியில் இதுக்கான சிகிச்சைகள் ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புலேருந்து கெட்டதை வெளியேற்றும். அந்த கெட்டது வெளியே போதை கண்ணில் பார்க்கலாம். நீங்கள் அவங்க குடல்லேருந்து, அதாவது 5 வருஷம் 10 வருஷம் 25 வருஷம்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கவங்களுக்கெல்லாம் மலை இறுகி போய் குடலில் கட்டி அவங்க சாப்பிட்ட சூரணெல்லாம் உருண்டையாக வெளியே வரும். என்றைக்கா நினச்சி பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் மருந்து மாத்திரை சூரணம் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களே, அந்த சூரணத்தில் இருக்க சத்தை நம்ம உடம்பு உறிஞ்சிட்டு அந்த சூரணத்து பொடிகளையும் அந்த மருந்தையும் என்னைக்கா வெளியே அனுப்புறதை பார்த்துருக்கீங்களா? அது வெளியே அனுப்பாது. அது நம்ம குடலுக்குள்ளே தான் தேங்கி இருக்கும். அப்போனா விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு தான். நீங்கள் அந்த மருந்தை 3ஆவது நாளைக்கு மேலே சாப்பிட்றனால நிரந்தர நோயாளி ஆகிறீர்கள், நிரந்தர நோய்க்கு அடிமையாகிறீர்கள். அதாவது மருந்து எடுத்தால் தான் நம்ம நடபயணமாக நம்ம வாழ்கிற நிலைக்கு வந்துட்டீங்க. இந்த சர்க்கரைக்கு எல்லா விதமான மருந்து, சூரணம், கஷாயம், டேப்லெட்ஸு, ட்ரக்ஸு எடுத்து தான். அப்புறம் புரிஞ்சுக்கணும், நம்ம உண்ணும் விதத்தில் இதை மாற்றணும். நம்ம உடம்புல இருந்து கெட்டது வெளியே போகிற அளவுக்கு என்ன சிகிச்சை இருக்குது? நேச்சுரோபதியில் நிறையா சிகிச்சை இருக்குமா. கெட்டதை வெளியேற்றுறதுக்கு பல வகையான சிகிச்சை இப்போ அலோபதிக்காரங்க ஃபாலோ பண்ணுற அளவுக்கு நேச்சுரோபதியில் தான் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க. அட்லாஸ்ட் என்ன சொல்கிறாங்க? யோகிக் சயின்ஸ் படி யோகா தெரப்பி பண்ணணும். அதை நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிவிடுவோம். புரியுதுங்களா? இது ஃபிசியாலஜி கான்செப்ட் நான் சொன்னது. ஆக்சுவலாக ஃபிசியாலஜி கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிக்கிச்சுன்னா, இந்த காரணத்தினால்தான் எனக்கு இந்த நோய் வந்திருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த காரணத்தை நீங்கள் எப்படி விளக்குறீங்களோ அப்படி விளக்கிட்டா உங்களுக்கு உணவும் தேவை கிடையாது, மருந்தும் தேவை கிடையாது. முதல் இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் நாங்கள் பண்ணிவிட்டு 2வது அவங்களுக்கு விரதம் தான் கொடுப்போம். சாப்பிடாம தான் இருக்க சொல்லுவோம், பட்டினி தான் கிடக்க சொல்லுவோம். பட்டினினா நீங்கள் நினைக்கிற போல் பட்டினி கிடையாது. இது அவங்கவுங்க உடம்பு வாகுக்கு பொறுத்த அளவு அவங்க உடம்பில் குளிரையும் சூட்டையும் 2 சமநிலைப்படுத்துறதுக்கான உணவு வகைகள். அதாவது சிகிச்சைக்குன்னு வரும்போது அவங்க நோயாளி தான். அப்போனா அவங்க நோய்க்கு அந்த நோயை கம்மி பண்ணுறதுக்கான உணவு பழக்கத்தை கண்டிப்பாக எடுத்துக்கணும். என்னால் பண்ண முடியாது, எனக்கு அந்த வியாதி இருக்குது, எனக்கு 2 இட்லி சாப்பிட்லன்னா எனக்கு மயக்கம் வந்துடும். இதெல்லாம் உங்களோட சிம்டம்ஸ். நாங்கள் இப்போ திருத்த போகிறது உங்களோட வெளிப்பாடுகளை கிடையாது. மயக்கம் வந்தால் 10 நிமிஷத்தில் எந்திரிக்க போகிறீங்க, இல்லை மத்தியானம் வரை தூங்குவீங்க, அவ்வளோதானம்மா. இதே நீங்கள் நினச்சி மனம் வருந்திட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மூலக்கரு என்னைக்கு சரியாகும்? அந்த மூலக்கரு ரூட் காஸ் மூலாதார சிகிச்சையாக தான் நேச்சுரோபதியில் நாங்கள் பண்ணுவோம். கிளென்சிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபாஸ்டிங் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் தெரபெட்டிக்கல் ட்ரீட்மெண்ட் உங்கள் ஸ்பைனியும் சரி, உங்கள் சர்வைக்கல் ஏரியாவும் சரி, உங்கள் தொராசிக் ஏரியாவும் சரி, எல்லாத்தையுமே ஸ்டிமுலேஷன் மூலிமா அலைன் பண்ணுவோம். அந்த அலைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லூஸ் ஆன உடனே உங்களுக்கே ஐயோ என் பாடி இவ்வளோ ஃப்ரீ ஆகிடுச்சு, என் அப்டமன் இவ்வளோ ஃப்ரீ ஆகிடுச்சு, என் சர்வைக்கல் நெக் இவ்வளோ ஃப்ரீ ஆகிடுச்சின்ட்டு நீங்களே சில எக்ஸசைஸ் பண்ண முற்படுவீங்க. அந்த நோய்க்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுமோ அதுக்கான பயிற்சிகளையும் கொடுத்து உங்கள் உடம்புல இருந்த நீரை வத்த வைக்கிறதுக்கான பயிற்சி எல்லாமே நேச்சுரோபதியில் நாங்கள் கொடுப்போம். நேச்சுரோபதியில் டயபெட்டிஸ் கொடுக்குற உணவு ஃபாஸ்டிங்கிறது என்டையராக வித்தியாசமாக இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கணும், அதில் எனக்கு மயக்கம் வருமோ, எனக்கு கிருகிருப்பு வருமோ, அது வருமோ, இது வருமோ, வந்தால் நல்லது. மயக்கம் வந்தாலே முன்னாடி வந்த மயக்கத்துக்கும் ஆஃப்டர் நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஃப்டர் அவர் ட்ரீட்மெண்ட் திஸ் ஹேஸ் டு ஹேப்பன்.
அது நடந்தால் தான் இதுவரை உங்களுக்கு இத்தனை நாள் ஓடாமல் மூளைக்கும் பேங்க்ரியாஸ்க்குமே கனெக்டிவிட்டியே இல்லாமல் இருந்தது. மூளைக்கும் பேங்க்ரியாஸுக்கும் கனெக்டிவிட்டி ஆகிறதுக்காக இங்கேருந்து இரத்த நாளங்கள் ஓடும். இந்த இரத்தங்கள்லாம் ஓடும். அது ஓடுறது நல்லது. அது ஓடுனா என்ன பண்ணணும்? ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். அதையெல்லாம் அட்வொகேட் பண்ணுவோம். அந்த ஓட்டங்கள் மாறுபட்டு உணர்வீர்கள். ஆக்சுவலாக உணர்ந்தால் நல்லது நடக்கும். உணர்தல் தான் நமக்கு சிகிச்சையை. இந்த உணர்தலை உங்களுக்கு புரிய வச்சுட்டு சிகிச்சையை மேற்கொள்வோம். டயபெட்டிஸை பற்றி ஓரளவுக்கு தெளிவுபடுத்தியிருப்போம்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சவங்க சிகிச்சைக்கு வர மாட்டீங்க. புரியாதவங்க 2-3 வாட்டி பாருங்கள். கண்டிப்பாக நேச்சுரோபதி வந்து சிகிச்சை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் சொன்னது க்ரானிக் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் வந்து இங்கே சிகிச்சை எடுப்பாங்க. அதையும் புரியாதவங்க வந்தால் தான் இங்கே சிகிச்சை. புரியாதவங்கள வீடியோ மூலிமா, புரியாதவங்கள நேரில் பலவிதமாக அவங்களுக்கு ஒரு செஷன்ஸ் கொடுப்போம். புரிய வச்சுடுவோம். புரிஞ்சாதான் சிகிச்சை முறையே. சிகிச்சை முறை பலவிதமாக இருக்குது. 1-2 சிகிச்சையில் குணமானவங்க இருக்காங்க. இந்த பதிவு உங்கள் மனசில் பதியும்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு நல்ல விதமான பதிவோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.